ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நான் 3வது தடவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 சேனல் வச்சுருந்தேன். அந்த 2 சேனல்லையும் ஒரு தடவை போட்டுட்டேன். ஸோ இந்த சேனல்லையும் ஒரு தடவை போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபீமேல் பீட்டாக்கு எப்படி எக் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது மெயினாக பார்க்க போகிறோம். இன்னும் பீட்டா ப்ரீடிங்கில் ஒரு சில டிப்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீட்டா ப்ரீடிங் அப்படின்னு ஒரு டாபிக் வந்தாலே அதில் எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பீட்டா ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் முன்னாடியிலேருந்தே ஃப்ரைஸோட ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. குட்டிங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு தேவை அப்படின்றது ஆன்லைன் வீடியோஸில் பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். எந்த பார்க்கறதுனால பரவாயில்ல, எதனா ஒரு வீடியோஸையோ இல்லை ஆன்லைன் வெப்சைட்லேயும் பார்த்து என்னென்ன ஃபுட்டு தேவையோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரீடிங் பண்ணணும். ஸோ குட்டிங்களுக்கான உணவு தான் வந்து மெயின். ப்ரீடிங் வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு விஷயம் தான். குட்டிங்களை வளர்க்குறதுல கம்பேர் பண்ணுறப்ப ப்ரீடிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ ஈஸியான பீட்டா ப்ரீடிங் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கஷ்டமான வேலைங்க நமக்கு இருக்குது. ஃபீமேல் பீட்டாவோட எக் கவுண்ட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஸோ ஃபீமேல் பீட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ரீச் பண்ணுறப்பே வயிற்றுக்குள்ளே வந்து எக் இருக்கும். 4-5 சென்டிமீட்டர்ன்றது ரொம்ப சின்ன சைஸு. ஸோ அந்த சைஸ்லேருந்தே அது வயிற்றுக்குள்ளே எப்பயுமே வந்து எக்கை வந்து அது வச்சுக்கும். சரிங்களா? ஸோ எந்த மாதிரி டைமில் எக்கை வந்து லே பண்ணோம், எப்போ வந்து அது முட்டை போடணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேல் ஃபீமேலை நம்ம ப்ரீடிங் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப பெண்ட் ஆகி எக்கு வந்து லே பண்ணோம். அப்படி இல்லை மேல் ஃபீமேலை வெறுமனே வந்து நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா, எப்பயுமே அது ஃப்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்குமா, தினமும் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருந்தா, ஸோ அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் ஃபீமேல் வந்து எக்கை வந்து போட்டுரும். அந்த எக்கெல்லாம் ஹேட்ச் ஆகாது, அப்படியும் வந்து எக்கு போடும். சரிங்களா? ஸோ ஃபீமேலோட எக் கவுண்ட் அப்படின்றது 100லேருந்து 500 600 ஆயிரக்கணக்கில் கூட ஒரே பீட்டா ஃபீமேல் வந்து எக்ஸை வந்து லே பண்ணியிருக்கு. ஒரு ஃபீமேல் ஒரு எக் கவுண்ட்டில் வந்து முட்டை போடுது. இப்போ 100 முட்டை போடுது அப்படின்னா அது எப்படி அதிகபட்சமாக வந்து எக் கவுண்ட்டை போட வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஏஜ் அதிகமாக அது எக் கவுண்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வயசாகுது அப்படின்னா நல்லா க்ரோ ஆகும். ஸோ ஒரு 4-5 சென்டிமீட்டர் இருக்க ஃபிஷ்ஷு வந்து 7-8 சென்டிமீட்டர் ரீச் பண்ணுறப்ப நல்லா ஃபேட் ஆகிடும். உங்களுக்கு தெரியும் ஃபீமேல் பீட்டாஸ் எதெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா அதுக்கேற்ற மாதிரி ஃபேட்டாக இருக்கும். ஃபேட்டாக இருக்குது அப்படின்னா அது வயிற்றில் இருக்க எல்லாமே வந்து எக்கு தான். நல்ல ஃபீடிங்கு நல்ல ஏஜ் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக எக் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏஜ் அதிகம் அப்படின்னா எக்கோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ குட்டிங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். பட் எல்லாருமே வந்து அந்த நல்ல ஏஜ் கரெக்டான ஃபீமேலை வந்து ப்ரீட் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஃபீமேல் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில நேரம் மேலே வந்து டாமினேட் பண்ணிடும். ரொம்ப ரேராக தான் நடக்கும், பட் பிகினர்ஸ்க்கு அடிக்கடி நடக்குது. ஸோ ஃபீமேல் பெருசாக போட்டு சின்ன மேலாக போட்டு அடி வாங்கிடுது. ஸோ அதனால் பெரிய ஃபீமேல் மோஸ்ட்டாக யாரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி பெரிய மேல் கிடைக்காது. அதே மாதிரி கரெக்டான ஃபீடிங் இருந்துச்சு அப்படின்னா யங்கான ஃபீமேலும் வந்து நல்ல எக் கவுண்ட் போடும். நான் ஒரு சாலிட் எல்லோ வந்து ப்ரீட் பண்ணேன் OHMல. நல்லா ஃபீமேல் வந்து ஸ்லிம்மாக இருக்கும். அந்தளவுக்கு உடம்பே இருக்காது. சைஸ் வந்து சின்னதுன்னு சொல்ல முடியாது, பெருசுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜோடையும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அந்த சைஸ் ஃபீமேல் வந்து நல்லா குண்டாக இருக்கணும், பட் அது அவ்வளோ குண்டாக இருக்காது, நல்லா ஒல்லியாக இருக்கும். ஸோ அது ஆனால் எனக்கு எக் எவ்வளோ போட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 போட்டிருக்கோம். அவ்வளோ தடவை பெண்ட் ஆகி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து எக் லே பண்ணிகிட்டே இருந்துச்சு. இப்போலாம் பீட்டா வந்து அந்த மாதிரி எக் லே பண்ணுறதில்ல. இப்போலாம் பெண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 2 hours 3 hours தான் வந்து எக் லே பண்ணுது. அதுக்கப்புறம் எக் லேயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுது. முன்னே நான் சின்னதில் ப்ரீட் பண்ணுறப்பெல்லாம் ஒரு 10 மணிக்கு பெண்டாக ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் 5 மணி 6 மணி வரைக்கும் பெண்டாகி எக் லே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சின்னதில் பார்த்ததை வந்து அந்த ஒரு எல்லோ பேரில் தான் பார்த்தேன். அதனால் ஃபீமேல் ஒல்லியாக இருக்குது அப்படின்றதும் நம்ம வச்சு சொல்ல முடியாது. ஸோ அதோட ஆரோக்கியத்தை பொறுத்தும் இருக்குது. நல்ல ஃபீடு கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து எக் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்ல ஃபீடு அப்படின்றப்ப அப்போ தினமும் பிளட் வார்ம்ஸாக போடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் அது ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி தான். தினமும் சாப்பிட்ற பிளட் வார்ம்ஸை செரிக்கிற அளவுக்கு அதுக்கு டைஜஷன் இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு சின்ன பாட்டிலில் தான் ஃபீமேலை போட்டிருப்போம். 1 அடி டேங்க் கண்டிப்பாக எல்லோரும் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ நீந்துறதுக்கு நிறைய இடம் இருந்தால் தான் டைஜஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் தினமும் லைஃப் ஃபீடும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ பில்லட்டே போடுங்க, நல்ல பில்லட்டாக போடுங்க. வீக்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி லைஃப் ஃபீட்ஸை ட்ரை பண்ணுங்கள். பீட்டா ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். ஃபீமேலை எந்தளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு எக் கவுண்ட் இருக்கும். எக்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். குவாலிட்டினா எக் வந்து கொஞ்சம் பிக்காக இருக்கும். குட்டிங்க வந்து பிறக்கிறப்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா லைஃப் ஃபீடு ஃபஸ்ட்டு ஃபீடெல்லாம் நல்லா எடுக்கும். ஸோ சர்வைவல் ரேட் நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து நம்ம ஃபீமேலோட ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி மேல் அப்படின்றப்ப அது நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஃபெர்டிலிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 100 முட்டை போடுது அப்படின்னா வந்து அதில் ஒரு 80 முட்டை ஃபெர்டைலாக இருக்கும். மீதி 20 வந்து அன்ஃபெர்டைலாக இருக்கும். ஸோ அன்ஃபெர்டைல் எக்ஸை வந்து மேல் சாப்பிட்ரும்.
மீதி ஒரு 80 இருக்கும். ஸோ அது ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஃபெர்டிலிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல் வந்து எக் லேயிங்கோட அதோட வேலை முடிஞ்சிடும். ஆனால் மேல் வந்து அடுத்த 2-3 நாள் வந்து ஃபுட்டே இல்லாமல் குட்டிங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தெம்பாக்கி தான் அந்த ப்ரீடிங்க்கு நம்ம கொண்டு வரணும். அந்த 5-6 நாள் வந்து அதெல்லாம் உணவு இல்லாமல் தாங்க முடியலை, ப்ரீடிங் ஸ்டார்டிங் டேலேருந்து கணக்கெடுக்கிறப்போ ஒரு 5-6 நாள் வந்துடும். ஸோ 5-6 நாள் அதெல்லாம் தாங்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸை சாப்பிட்ரும், குட்டிங்களை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் முடியலைன்ற ஸ்டேஜில் வந்து அது கண்டிப்பாக அதெல்லாம் செய்யும். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஆரோக்கியமாக கரெக்டான மெத்தடில் வந்து க்ரூம் பண்ணணும். ஓவராக வந்து பிளட் வார்ம்ஸை அடித்தும் வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது. ஸோ கொஞ்சோண்டு ஃபீடாக கொடுத்தும் வந்து அதுங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. கரெக்டான லெவலில் கரெக்ட் க்ரூமிங் பண்ணணும். அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தெரிஞ்சிடும். போக போக நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னாலே அது எந்த அளவு உணவு தேவை, எந்த மாதிரி போடலாம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி கமெண்ட்டில் கேட்பாங்க எத்தனை பில்லட் அதுக்கு போடுறது, ஏன்னா ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது, அது ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றதுக்காக கேட்பாங்க. ஒரு பீட்டாக்கு ஒரு மாதிரி ஃபீடிங் இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்கள்ல, அது மாதிரி தான். ஸோ ஒரு சிலது அதிகமாக சாப்பிடும், அதுதான் அதோட கரெக்ட் லெவலாக இருக்கும். இன்னும் ஒரு சிலது கம்மியாக தான் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி பீட்டாக்கு பீட்டா மாறும். நம்ம தினமும் அதை வந்து ஃபீட் பண்ணி அப்படியே பார்க்குறப்ப தான் தெரியும் இதுக்கு இவ்வளோ போட்டால் போதும் அப்படின்னு நம்ம கையிலேருந்து எடுத்து போடுறப்பயே கரெக்டாக போட்டுருவோம். ஸோ நம்ம அப்சர்வேஷன் தான் மெயின். எப்படி இருந்தாலும் வந்து போட சாப்பிடும், பட் கரெக்டான அளவு என்ன அப்படின்றது நமக்கு அப்சர்வ் பண்ணுறப்ப கண்டிப்பாக தெரியும். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரிஞ்சிக்க முடியும். நான் குத்து மதிப்பாக 2 போடுங்க 3 போடுங்கன்னு சொல்லுவேன். அது உங்கள் பீட்டாக்கு கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம், அது என்ன சைஸில் வேணால் இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களே அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீடிங்கில் எனக்கு தெரிஞ்ச அந்த எக்குக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி இது கூட ரிலேட் பண்ணி என்னென்ன டிப்ஸ்லாம் சொல்ல முடியுமோ அதையுமே வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு, வேறு எதனா வீடியோ போடலான்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்டே வந்து ஒரு கமெண்ட்டில் பார்த்து தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கமெண்ட்டில் என்ன போடலாம் அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பீட்டா ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஃபெயில் ஆச்சுனாலும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், ப்ரீட் ஆகும். எல்லாருமே அதை பண்ணி தான் இப்போ ப்ரீடராக இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.